and welcome back to Home Wonders. தேவையில்லாத நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வீட்டில் இருக்கோம்ல, அதை வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹோம் டெக்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட ஒரு கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர், அப்புறம் ஒரு கிளாஸ் பவுல் மாதிரி இருக்கிற ஒரு ஷேப்பில் இருக்கிற ஒரு ஐட்டம் இருக்குது. இதை வச்சு தான் இந்த ஹோம் டெக்கரை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இதை பண்ணுறதுக்கு முதல்ல நான் க்ளீனிங் சொல்யூஷனை வச்சு இந்த கிளாஸ் ஐட்டம்ஸை கம்ப்ளீட்டாக டஸ்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். எது எடுத்தாலும் 10 ரூபாய் 20 ரூபா ஷாப்லாம் இருக்கும்ல, அதில் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த கிராஃப்டை சூப்பராக ரெடி பண்ணலாம். இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் பவுல், ஒரு கிளாஸ், அப்புறம் ஒரு கண்டெய்னர் ஷேப்பில் இருக்கிற ஒரு கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கிளாஸ் கண்டெய்னரில் டாப் பார்ட்டில் ஒரு மார்க்கரை வச்சு நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கர்வ்ஸை வச்சு நான் டாப் பார்ட்டை வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் எந்த டிசைன்ஸ் வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கிளாஸ் பாட்டிலில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். மொராக்கன் லேம்ப் மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேங்கிறதால ஒரு மொராக்கன் டிசைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்லாண்டிங் லைன், 2 கர்வ், அப்புறம் ஒரு சென்டர் கர்வ். இந்த மாதிரி சிம்பிளான சின்ன சின்ன டிசைன்ஸை வச்சு தான் நான் இதை ரெடி பண்ணுறேன். ஸோ யார் வேணால் ஈஸியாக இதை ட்ரா பண்ணலாம். டாப் பார்ட் வரைஞ்சதுக்கப்புறமா அதோட சென்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு டிசைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு கர்வ், ஒரு டைமண்ட், அகெயின் ஒரு கர்வ், ஒரு டைமண்ட். இந்த ஷேப்பில் ஸ்ட்ரெயிட்டாக நான் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த டிசைன் வேணால் யூஸ் பண்ணி சின்ன சின்ன டிசைன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் வரைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் டிசைன் வரைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஃப்ளவரை விட்டுட்டு அடுத்த ஃப்ளவரில் நான் அகெயின் ஸ்ட்ரெயிட் டிசைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ கேப் இருக்கும், ரெண்டுத்துக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இந்த பாட்டிலை டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த கண்டெய்னரில் நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். கோல்ட் கலர் லைனர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் லைனர் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் மல்டி கலராக இருக்கணுங்கிறதுக்காக கோல்ட் கலர், சில்வர் கலர், பிளாக் கலர், இந்த 3 அவுட்லைனரையுமே நான் இதில் யூஸ் பண்ணுறேன். கோல்ட் கலரை வச்சு டாப் பார்ட்டில் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த டிசைனுக்கு நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஈஸியாக நீங்கள் வரைஞ்சதுக்கு மேலேயே அழகாக இந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் கொடுக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற மொராக்கன் டிசைனுக்கு ஒயிட் கலர் லைனரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் பிளாக் கலர் யூஸ் பண்ணலாம், சில்வர், கோல்டு, இந்த மாதிரி உங்கள் சாய்ஸ்க்கு மாறி மாறி நீங்கள் எத்தனை டைம் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒயிட் கலரை வச்சு நான் இந்த டிசைன்ஸை பூரா நான் அவுட்லைன் கொடுத்து முடிச்சுக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, இந்த டிசைன்ஸ்க்கு பூரா நான் பிளாக் கலர் லைனரை யூஸ் பண்ணுறேன். பிளாக் கலரை வச்சு அந்த ஸ்ட்ரைட் டிசைன்ஸ்க்கு பூரா நான் அவுட்லைன் கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ண கோல்ட் லைனர், சில்வர் லைனர், பிளாக் லைனர், கிளாஸ் பெயிண்ட் எல்லாத்தோட லிங்க்குமே நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை நீங்கள் பார்த்தது இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் என்னோடய சேனலில் இருக்குது. கிளாஸ் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆயில் பேஸ்ட் ஆர் வாட்டர் பேஸ்ட் எந்த கிளாஸ் பெயிண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். இது வாட்டர் பேஸ்டு கிளாஸ் கலர்ஸ் தான். டாப் பார்ட்டில் நான் ரெட் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா கீழே இருக்கிற டிசைன்ஸ்க்கு ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன். அதுவும் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற டிசைன்ஸ் எல்லாத்தையும் கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். இது இப்போ கொஞ்சம் காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே நான் மாறி மாறி மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கிற ஷேப் எல்லாத்துக்கும் பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்டாக இருக்கிற டைமண்ட்ஸ் எல்லாத்துக்குமே க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே எல்லோ, இந்த மாதிரி மாறி மாறி மல்டி கலரில் நான்
கலர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கலர்ஸ் வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் இதை உங்கள் சாய்ஸ்க்கு டெக்கரேட் பண்ணலாம். ரிமைனிங் இருக்கிற பாட்டில் ஏரியா எல்லாத்துக்குமே நான் பிரைட்டாக இருக்கிற ஒரு எல்லோ கலரில் வந்து கலர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை டிரான்ஸ்பரண்ட்டாக விடணும்னாலும் விடலாம், உங்கள் சாய்ஸ் தான். அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற டிசைன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக நான் ஒயிட் லைனரை யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். கிளிட்டர் லைனரை யூஸ் பண்ணி கோல்ட் கலர் கிளிட்டர் லைனரை யூஸ் பண்ணி குட்டி குட்டி டாட்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். நான் என் சாய்ஸ் படி நிறையா டீட்டெயிலிங்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் சாய்ஸ்க்கு எந்த டிசைன்ஸ் வேணால் யூஸ் பண்ணி இந்த பாட்டிலை டெக்கரேட் பண்ணலாம். கிளாஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளாஸ்க்கும் நான் கலர் பண்ணிக்கிறேன், பவுலுக்கும் கலர் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸை ஒட்டுறதுக்கு வந்து ஃபெவிடைட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் க்ளூவில் வந்து இந்த கிளாஸை ஸ்டிக் பண்ணிங்கன்னா ஒட்டாது. ஸோ நீங்கள் கிளாஸ் க்ளூ யூஸ் பண்ணி தான் இதை ஸ்டிக் பண்ணணும். இந்த ஃபெவிடைட்டில் வந்து 2 பார்ட் இருக்கும். பிளாக் கலர் பார்ட் ஒன்று இருக்கும், ரெட் கலர் பார்ட் ஒன்று இருக்கும். இது ரெண்டையுமே ஈக்குவல் குவான்டிட்டி நீங்கள் ஒரு குட்டி பவுலில் எடுத்துகிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த கிளாஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். நான் 2 பார்ட்லேயுமே 2 ட்ராப் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிடணும், இல்லைன்னா ஹார்ட் ஆகிடும். கிளாஸை வந்து கவுத்தி வச்சுட்டு அதோட பேக் சைடில் வந்து இந்த க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பவுலோட பேக் சைட்லேயும் இந்த க்ளூவை அப்ளை பண்ணியிருக்கேன். ரெண்டு பக்கத்துலேயும் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு கிளாஸை வந்து கவுத்தி வச்சுருக்கேன், பவுலை வந்து நிமித்தி வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னா இது செம ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிடும். ஸ்டோரேஜ் கண்டெய்னர் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட பேக் சைட்லேயும் இந்த க்ளூவை வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த கிளாஸோட டாப் பார்ட்டில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஸ்டாண்டு மாதிரி, ஒரு கிளாஸ் லேம்ப் மாதிரி கிடைக்கும். இது ஒரு 5 நிமிஷம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிடும். இப்போ நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக வந்திருக்கு. கீழே இருக்கிற கிளாஸ் ஏரியாவையும் பவுல் ஏரியாவையும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக அதுலேயும் குட்டி குட்டி டிசைன்ஸை வச்சு நான் டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன். மேலே இருக்கிற டிசைன்ஸ் மாதிரியே தான் கீழேயும் குட்டி குட்டி டிசைன்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். உங்கள் சாய்ஸ்க்கு இதை எப்படி வேணால் நீங்கள் டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். மேலே என்ன டிசைன்ஸ் ஃபாலோ பண்ணேனோ அதே டிசைன்ஸை தான் நான் கீழேயும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். பிங்க்கில் வந்து மெரூன் வச்சு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் கிளாஸ் கலர்ஸ். அப்புறம் மேலே இருக்கிற மாதிரியே ஒரு மொராக்கன் டிசைன் வந்து கீழே இருக்கிற கிளாஸ்லேயும் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ கம்ப்ளீட்டாக இது ரெடி ஆகிடுச்சு. இது காயட்டும். பியூட்டிஃபுல்லான ஒரு கிளாஸ் வேஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோம் டெக்கராக இது இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் 3-4 விதமாக நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணலாம். முதல்ல இந்த மாதிரி பேட்ரி ஆப்ரேட்டட் கேண்டில்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன். தீபாவளி அப்போது இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அப்போது இல்லை ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு கேண்டிலை இதுக்குள்ளே நீங்கள் வைக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்கள் லிவிங் ரூமே பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் இன்னொன்று பண்ணிட்டீங்கன்னா 2 சைட்லேயும் வச்சு நீங்கள் உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணலாம். செகண்டாக நீங்கள் வந்து இதை ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கிளாஸ் வேஸ்க்குள்ளே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். நான் ஆர்டிஃபிஷியல் ரோஸை வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். செகண்டாக நீங்கள் இந்த மாதிரியும் டெக்கரேட் பண்ணலாம். மூணாவதாக நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா வாட்டர் வந்து இதில் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற மணி பிளான்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி வாட்டரில் போட்டு வச்சு உங்கள் லிவிங் ரூமை நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் வேஸில் நீங்கள் இந்த ஒரே வேஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி தீபாவளி டு ஆல்.